தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம், என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ். அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்பிட்டார். அவரே எனக்கு நெருங்கின பழக்கம்தான். நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார். என்னுடைய படத்தில்னா நான் டைரக்ட் பண்ணல, செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன் அதில் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும். பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து 7, 8 வயசு, 10 வயசு, 12 வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அப்பவும் நாடகம் தான். அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு நூலில் படித்தேன். அதை இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான். சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல, பணம் வேணும். பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ள புகுந்து, நம்ம எல்லாருக்குள்ளையும் தான் சொல்றேன், பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும். அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால், நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால், காலேஜுக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும். டேய் அவன் போறான்டா, அவன் போறான்டா, பாலு போறான்டான்னு சொல்லணும். இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார். இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்தரை தேடி அங்கே வர்றாரு. ஒரு நாள் இல்லை, டெய்லி 10 மணிக்கு வந்துடுறது. இதனால பாலச்சந்தருக்கு புகழ் ஏறுது. ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை. இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி, அது என்ன நாடகம், அது நீர்க்குமிழி இல்லை, நீர்க்குமிழி இல்லை, சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு, டே எழுதிட்டேன்டா வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் வாடா போடன்னு பேசிக்குவாங்க போல இருக்கு. எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு. இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நாகேஷ் வரல. இவருக்கு பயம். என்ன சினிமான்னு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம். ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 மணின்னா 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30, 9 விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், போகணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொட்டுது, மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும். இப்போ நாகேஷ் இன்னும் வரல. எப்படி மணி அடிக்கிறது? ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பாலச்சந்தருடைய ட்ராமா, எல்லா ட்ராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான், எல்லாமே பாப்புலர் தான். இப்போ நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாம 1 மணி அடிக்கிறார். அடிச்சோன்னா ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறார். பாலு போச்சுடா. என்னடா போச்சுடா? நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? அதுல முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்கு, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார். இது என்னடா இது? இவருக்கு இப்போ 2வது மணி 3வது மணி அடிச்சாச்சு. இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடாரு, போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இங்கே நெஞ்சை பிடிச்சி நிற்கிறாரு. பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டார் நாகேஷ். அவர் தான் நாகேஷ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 10 முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான். கமல்ஹாசனோட அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார். அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். டே ஒன்ன மாதிரி இவர் மாதிரி நாள் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார். அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ்.